தோண்டிட்டா தோண்ட பிறகு தான் அந்த வேலை செய்யும்போது சிரமங்கள் இருக்கும். ஆனால் எந்த அளவுக்கு மக்களுடைய சிரமங்கள் நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும் அதை பார்க்கணும். ஒரு எக்ஸிடென்ட் இருக்கக்கூடாது. எங்கே நம்ம தோன்றோம் அதுக்கு ப்ராப்பராக வெரிஃபைட் பண்ணி அந்த அந்த வேலை விரைவில் முடிக்கணும். அப்புறம் இன்னொன்று அந்த வேலை பண்ணும்போது மக்களுக்கு அந்த உதாரணமாக ஒரு தேர்வில் நம்ம பகல் சாக்கடை பண்ணுறோம் அப்படின்னா அந்த தேர்வில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நம்ம அதை பற்றி ஒரு பேசணும். ஒரு சின்ன லோக்கல் லெவலில் ஒரு கூட்டம் போட்டுட்டு இந்த பண்ணி நம்ம செய்கிறோம், இல்லை எவ்வளோ நாள் ஆகும், இதனால மக்களுக்கு என்ன பெனிஃபிட் இருக்கும், எப்போ நம்ம முடிவு போகிறோம், ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸில் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் சைமல்டேனியஸாக நம்ம டெய்லி சர்வீசஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட் ஒர்க்ஸும் பார்க்கணும். கடந்த 3 ஆண்டுகளில் பல புதிதாக திட்டங்கள், உதாரணமாக கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தில் பல பணிகளை எடுத்திருக்கோம். உதாரணமாக நாலேஜ் சென்டர்ஸ், அந்த நாலேஜ் சென்டர்ஸ் கிட்ட ஒரு 100 நாலேஜ் சென்டர் ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணி நம்ம இனோகிரேட் பண்ணிட்டோம். அந்த நாலேஜ் சென்டர்ஸில் நம்ம ஆரம்பிக்கும் போது அதோட என்ன நோக்கம் இருந்ததோ அந்த அளவுக்கு அது ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கா, அதில் வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, அதே மாதிரி இந்த மயானங்கள் அந்த மாடர்ன் கிரெமிட்டோரியாஸ் அதுவும் நம்ம ஒரு ரிவ்யூ எடுக்கும்போது சில பகுதியில் இஷ்யூஸ் இருக்கு அல்லது அந்த ஸோ அது பார்க்கணும். ஏற்கனவே ப்ராஜெக்ட்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு கட்டிடம் முடிக்கணும், அதை மட்டும் முக்கியம் இல்லை. அந்த கட்டிடமுடைய அந்த பணி முடிச்ச பிறகு அந்த ப்ராஜெக்ட் முடிச்ச பிறகு அந்த ப்ராஜெக்ட் எதுக்காக நம்ம நீங்க பார்க்க வேண்டிய இருக்கு. ஸோ இதை அப்படி இருக்கக்கூடாது. ஸோ அதான் அமைச்சர் அவர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிக நன்றியாக வாய்ப்பு இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டதற்காக எனது மகிழ்ச்சியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இங்கே இருக்கிற மக்கள் ஆய்வு செய்து கொண்டு தான் இருக்கிறார். எனவே செக்ரட்டரி மற்ற டிஎம்இ மற்றவர்களோடு ஆய்வு ஒரு வருடம் ஆய்ச்சா இவங்களெல்லாம் நீங்கள் பார்க்கணுமாங்கிறதுக்காக உங்களை கூப்பிட்டேன். அதனால் நீங்கள் இந்த துறையை பற்றி முழுமையாக நான் வேலை பார்க்கிறேன்னு அதை முழுமையாக தலைமை செயலாளர் முன்னிட்டு அது நடத்தி கொண்டிருக்கிறார். எனவே அவருக்கு இங்கே வருகிறது நம்மோடு பேசி இன்னொன்று ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட எல்லோருக்கும் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த வாய்ப்பு இருக்கு, அடிக்கடி இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்காது. தினமும் காலையில் அனைத்து நகராட்சி மாநகராட்சி உள்ள உயர் அதிகாரிகள் தயவு செஞ்சு நீங்கள் ஃபீல்டில் கட்டாயமாக போகணும். 8 மணி வரை ஃபீல்டு இதில் பார்த்துட்டு அப்போது வீட்டில் போயிட்டு நம்ம குளிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு அப்புறம் நீங்கள் ஆஃபீஸ் வேலையை பார்த்துக்கலாம். ஆனால் டெய்லி காலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரை ப்ளீஸ் கோ டு த ஃபீல்டு. அப்புறம் அதை மட்டும் இல்லாமல் பொதுமக்களோட என்ன இஷ்யூஸ் இருக்குது, என்ன பண்ணிட்டு இந்த சேவைகள் சரியாக மக்களுக்கு ரீச் ஆகுதா, நம்ம குடிநீர் சப்ளை பண்ணுறோம் அது தரமான குடிநீரா, நம்ம கிளீன் பண்ணும்போது அது சரியாக ஒர்க் பண்ணணும், நம்ம ஒர்க்கர்ஸோட சிரமங்களும் அப்போதான் உங்களுக்கு தெரியும். ஸோ அது 2 எங்களில் நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. துறையின் சார்பாக தலைமை செயலாளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.
ஆல் கமிஷனர்ஸ் அந்த டுபிசல் டுபிட்கோவில் கிளைம் அம்ரூத் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் உடனே வந்து 2 டேஸில் கொடுக்கணும். ஏன்னா வைண்டர் சொல்லிட்டு ஃபண்ட் 2 டேஸில் வந்து நம்ம கிளைம் வராமல் இருக்குது அம்ரூத்தில், அம்ரூத் 2 ஆல்சோ இருக்கிறது வந்து இம்மீடியட்டாக வந்து டுபிசல் அண்ட் டுபிட்கோவுக்கு கிளைம் கொடுக்குற ப்ரொப்போசல் அதை அனுப்பிச்சி விடுங்க. அது மொபிலைசேஷன் அட்வான்ஸாக இருந்தால் கூட உடனே அனுப்புங்க. இந்த டிஎன்சிஆர்டிபியோ அம்ருத் ஸ்கூல்ஸில் சிஆர்யூடிபியில் 27க்கு இப்போ நம்ம டெண்டர் ஆல்ரெடி வந்து 13 கொடுத்துருக்கோம். அதுக்கு வந்து சார் எம்டி சார் சொல்கிறாங்க மொபிலைசேஷன் அட்வான்ஸ்னால் ஒர்க் ஆர்டர் காப்பி கொடுத்துட்டு பேங்க் கேரண்டி வாங்கிட்டிங்கன்னா உடனே அனுப்பிச்சிட்டிங்கன்னா அந்த 10% இம்மீடியட்டாக ரிலீஸ் பண்ணுவாங்க. KFW பஸ் ஸ்டாண்ட் ஒர்க்கு சீக்கிரமாக முடிச்சுட்டு எபோவ் 80% இருக்கிறத செப்டம்பரில் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணணும். அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்கில் வந்து இன்னாகிரேட் பண்ணுறதுக்கு முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ரோடு ஒர்க் சார். ரோடு ஒர்க் வந்து 22-23 முடிச்சிட்டாங்க சார். 87 கிலோமீட்டர் பெண்டிங் இருக்குங்க சார். 23-24 ஒரு 5% பெண்டிங் இருக்குங்க சார். நாட்களை சேர்த்து போட்டுங்க. நான் சாயந்தரம் இங்கே பண்ணுறேன். இதை விட நல்லா இப்படியே போட்டிங்களா 550 பேர் வாங்கினா கொஞ்சம் நாட்களை சேர்த்து போட்டுங்க. நெருங்கி போட்டுங்க. ஃப்ரண்ட்டில் போட்டுங்க. இங்கேயும் போடுவாங்க. இங்கேயும் போட்டுங்க. சேகரிட்டுக்காரு இல்லை ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கு மேலே தான் ஒன்றும் வேலை இல்லை. Ready, sir? கொஞ்சம் அலுவலகத்தில் சார் செக்யூரிட்டி மட்டும் சார் செக்யூரிட்டி கமிஷனர் 2 பேரும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தேர்தல் முடிந்த பிறகு ஒரு 2 மாத காலம் அரசு பணிகளை நேரடியாக
அதிகாரிகளோடு கலந்து பேசுகிற வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இந்த ஆண்டு இப்போது அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டங்களை முழுமையாக விரைவாக நிறைவேற்றும் என்ற நோக்கத்தோடு மாநகராட்சிகள் நகராட்சியினுடைய அதிகாரிகளை பொறியாளர்கள் மற்றும் ஆர்டிஎம்ஏ போன்ற அனைத்து அதிகாரிகளையும் அழைத்து வைத்து பேசியிருக்கிறோம். குறிப்பாக நடக்க வேண்டிய பணிகளை விரைந்து முடிப்பதற்குரிய அறிவுரைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் நிறைவேற்றுவதற்கு ஏதாவது சிரமம் இருக்கும் என்றால் அதையும் அரசு சார்பாக அந்த சிரமங்களை தவிர்த்து அவர்களுக்கு செய்து கொடுக்குற அந்த பணியை இன்றைக்கு பேசியிருக்கிறோம். பல ஆணையர் பெருமக்கள் தங்கள் பகுதியில் நடைபெற்றிருக்கிற அரசு அறிவித்த திட்டங்கள் எந்த அளவுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது அரசாங்கத்தில் நம்முடைய துறை எங்கள் துறையினுடைய ஒரு ஆய்வுக் கூட்டம் அதுதான். எனவே நீங்கள் வந்திருப்பதை பற்றி என்ன கேட்க போகுதுன்னு தெரியவில்லை, சொன்னால் நான் கேட்கிறேன். இல்லை இப்போ அது போட்டு கேட்டிருக்கிறோம். அவங்கள்ட்ட நீர்வளத்துறையில் நம்ம முதலமைச்சர் அவர்களும் ஒரு சொல்லியிருக்கிறார்கள். பாசனமற்ற ஏரிகளை பராமரிப்பதற்கு மட்டும் அவருடைய தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதன் துறையின் சார்பாக ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மழைநீர் வடிகால்களை பொறுத்தளவு இங்கு 95% கிட்டத்தட்ட பணிகள் முடிவுற்று இன்னும் ஒரு 15 நாட்களாக முழுமையாக முடிவுற்றோடும். ஏற்கனவே சில இடங்களில் சில சிரமங்கள் இருந்தது. அந்த சிரமங்களையும் இப்போது அவர்களுக்கு எடுத்து சொல்லி உடனடியாக முடிக்க சொல்லி கொசலையார் என்பது அதனுடைய திட்டமிடுவதே இன்னும் 8 மாத காலம் அவருக்கு முடிப்பதற்கு திட்டமிட்டதே இருக்கிறது. அதில் 75-80% அந்த பணிகள் முடிந்திருக்கிறது. எனவே இந்த மழைநீர் காலத்தில் மழை காலத்தில் தண்ணீர் தேங்காதற்குரிய அத்தனை நடவடிக்கைகள் எடுக்க சொல்ல அறிவுரை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இருக்கிற ஆகாய தாமரை அகற்றி அந்தந்த பகுதியில் இருக்கிற அதிகாரிகள் நேரடியாக நின்று இந்த மாதத்துக்குள்ளாக அனைத்தையும் சரி செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை விரைந்து முடிக்க வேண்டும் என்று அவருக்கு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி கழிவுநீர் வாய்க்கால்கள் இது மாதிரி லெட்டின்கள்லாம் போட்டு டிஸ்பார்ட்மெண்ட் மிஷினில் கட்டியிருக்கிற லெட்டினை விரைவாக நடத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்கு. எல்லா பணிகளும் அடிப்படை தேவைகள் பணிகள் லைட்டெல்லாம் எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட இன்னும் போட வேண்டிய இடத்துல ஏற்கனவே பழுதுபட்டதெல்லாம் நீக்க வேண்டும் என்று எல்லாத்துக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அனைத்து பணிகளும் விரைந்து முடிப்பதற்காக ஒரு ஆய்வுக் கூட்டமாகும். மெட்ரோ ரயில்னால அவங்க அதனால தான் கொஞ்சம் அங்கே தண்ணி நிற்குது. அந்த அண்டர் கிரவுண்ட் தண்ணி நமக்கு சொன்ன இப்போ பாகலாம் ஒரு யூஜிடி இல்லைங்க, யூஜிடி இல்லை, மழைநீர் நம்ம சுரங்கப்பாதையில் நிற்குதுன்னு சொன்னோம்ல. அந்த ஒரே ஒரு சுரங்கப்பாதையை தவிர மற்ற கணேசபுரம் சுரங்கப்பாதையில் ரயில்வேயில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. தண்ணீர் மாற்றுப்பாதை லைனை மாற்றுறதுக்கு அது ஒன்று தான் சிரமம் இருக்குது. பாக்கி எல்லா இடத்தையும் சுரங்கப்பாதையும் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிறது ஏற்கனவே இந்த ஓட்டேரி நல்லா அவங்க நீர்வளத்துறை செய்துட்டு இருக்காங்க. இப்போ வேலை நடந்துகிட்டு இருக்கு. தூர்வார பணியை அவங்க செய்துட்டு இருக்காங்க. இல்லை செப்டம்பரில் எல்லாமே ஜாயிண்ட் போட்டு அது செப்டம்பருக்குள்ளே எடுத்து முடிச்சு கொடுத்துட்றாங்க. எல்லா இடத்துலையும் அப்படி சொல்லுங்க. எதான் தம்பி செப்டம்பருக்குள்ளே எடுத்துறேன்னு சொல்கிறோம்ல. நாங்கள் மண்ணு போட்டால் எடுக்க வேண்டியதான். இல்லை விரைவாக முடிக்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய கூட்டமாக எல்லா ஊர்லேயும் ஒழுங்காக வேலை பார்க்கணும், சீக்கிரமாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ கூட்டம். இல்லை அவரோட சித்திக்கோட பேசி எங்கள் கமிஷனர் எல்லாம் பேசிட்டாங்க, செக்ரட்டரிலாம் பேசி ஜாயின்ட் மீட்டிங் போட்டு எல்லா இடத்துலையும் எடுக்க சொல்லியிருக்கோம். அதை எடுத்துருவாங்க. இப்போ அதே நேரத்தில் அந்த எந்த இடத்துல ரொம்ப அதை எடுக்காத ஏதாவது பாதிக்கப்பட்டால் அந்த இடத்துல நாங்கள் மோட்டார் வச்சு எடுக்கிறதுக்கு அந்த சைமல்டேனியஸாக அந்த வேலையும் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி ஜாயின்ட் மீட்டிங் நடக்குது சார். 2 அரசாங்கம் சார். அதில் என்ன 2மே அரசாங்கம். அதில் என்ன 2மே அரசாங்கம்.
எப்படி நீங்களா வச்சிருக்கு? நீங்கள் உங்களுக்கே பயமாக இருக்கு, யாருக்கும் பயம் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் சார். நான் சொன்னேன் கடந்த ஆண்டு நான் சொல்கிறேன் இல்லை, நான் பதில் சொல்ல விடுங்க. கடந்த ஆண்டு தண்ணி தேங்கிச்சுன்னு சொன்னீங்க. அதாவது நம்மளுடைய மழைநீர் வடிகால் கட்டி இருக்கிறதெல்லாம் ஒரு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் தாங்கிறதுக்காக மழைநீர் அதுதான் டிசைன் பண்ணுறோம். திடீர்னு ஒரே நாள் 40 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது 2 நாள் 3 நாளைக்கு வேறு வழியில் அதை எடுத்து தான் ஆகணும். அப்போ கூட சொன்னாங்க நீங்கள் 4000 கோடி அதெல்லாம் 4000 கோடி பொசத்தில் 2500 கோடி அது வேலை நடந்துச்சு. அதனுடைய வேறு சென்னையினுடைய மாநகரத்தில் நம்ம மழைநீர் வடிகாலுக்காக 1000 கோடி கொடுத்தோம். அந்த வேலை முடிஞ்சிருக்கு. எனவே சராசரி மழை பெய்கிற போது கொஞ்சம் கூடுதலாக மழை பெய்கிற போது தண்ணீர் வடிவக்கூடிய அனைத்து வசதிகளும் இருக்கிறது. திடீரென்று இயற்கையை நாம் மீற முடியாத 40 சென்டிமீட்டர் 50 சென்டிமீட்டர் பெய்யும் போது நம்மளால் அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அதுதான் நீங்கள் ஒரே நாள் நீ தூத்துக்குடிலாம் நீங்கள் ஒரு நாள் எவ்வளோ மழை பெஞ்சதுன்னு நினைக்கிறீங்க? ஒரே நாள் 60-70 சென்டிமீட்டர் பெஞ்சது. இயற்கை அதிகமாக வரும்போது எதையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. நம்ம சராசரி மழைக்கு சராசரியினுடைய இதுக்கு தான் நம்ம திட்டமிட முடியும், அதுதான் செய்ய முடியும். திடீரென்று அதிகமாக இருக்கிற போது அதில் கொஞ்சம் சிரமம். ஆனால் அனைத்து பதியும் ஒன்றிய அரசு பணம் கொடுக்குறதுலையோ தமிழ்நாடு அரசு சார்பாக அதை நிவர்த்தி பண்ணி 7 நாட்களுக்குள்ளாக மின்சாரம் கொடுக்கப்பட்டு விட்டது. 128 இடங்களில் குடிநீர் குழாய்கள் உடைக்கப்பட்டிருந்தது. அனைத்து இடங்களும் சரி செய்து குடிநீர் குழாயும் கொடுக்கப்பட்டு விட்டது. குடிநீரும் கொடுக்கப்பட்டு விட்டது. எல்லா இடத்துக்கும் ஆக்ஷன் பிளான் இருக்கு, எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கரூர் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் இந்த பஸ் ஸ்டாண்டு ஏற்கனவே பழைய பஸ் ஸ்டாண்டு கடை மாதிரி வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு கரூர் சார் கேட்டீங்கல்ல, கரூர் பஸ் ஸ்டாண்ட்ல இல்லை இல்லை அது ஒரு தனியாருக்கு ஒரு வாய்க்கால் பிரச்சனை இருந்தது. கரூர் பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் லேட்டானதுக்குன்னா அவர் கோர்ட்டுக்கு போயிட்டார். அது நிவர்த்தியாக இப்போ வேலை நடந்துட்டு இருக்கு. நீங்கள் சொன்னதெல்லாம் கவனத்தில் கொள்கிறோம், நீக்கிடுறோம். வணக்கம். எல்லாம் எல்லாமே புதுசாக சாலைகள் கிட்டத்தட்ட முடிந்தது 9643 சாலைகள் முடிந்து விட்டது. நடைபெறும் பணிகள் 597 சாலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எடுக்க வேண்டியது 528 சாலைகள் எடுக்க விட வேண்டியது இருக்கிறது. எனவே முடியினால் ஆகஸ்ட் 20க்குள்ளாக எல்லாத்தையும் முடிக்கிறோம். எஸ்டிமேட் எதுக்கு எது நீ கேட்க டெண்டர் கால்பார் பண்ணுறதுக்கா? நீங்கள் டெண்டர் கால்பார் எலெக்ஷன் ப்ராசஸே இப்போ தானே நான் இப்போ எல்லாமே இப்போ தான் வேலை நடந்துகிட்டு இருந்தது. வேகமாக வேலை பார்த்துட்டு டெண்டரில் அதில் ஒன்றும் லேட்டாகிறதுக்குலாம் வழி இல்லை. எல்லாம் ஒவ்வொரு காலாண்டு ஒதுக்கப்பட்ட பணம் ஒவ்வொரு காலாண்டுக்குள்ளாக அதை முடிக்கப்பட்டு வேலை நடைபெற்று கொடுத்தாங்கிறது முதலமைச்சர் ஆய்வு செஞ்சுட்டு இருக்காரு. எனவே விரைவாக அந்த வேலையை முடிச்சிருக்கோம். வாரம் ஜாயின்ட் மீட்டிங் நடத்தி அவங்களுக்கு 2 பேருக்கு பிரச்சனை இல்லை சார். வாரம் 2 டிபார்ட்மெண்ட்டும் பேச்சு அது நிவர்த்தி பண்ணிட்டு இருக்கோம். மெட்ரோ வாட்டர்லாம் அந்த வேலை தான் பார்த்துட்டு பரவாயில்ல. நல்லா கேள்வி. வேலை நடந்துட்டு இருக்குன்னு சொன்னீங்க, ஒத்துக்கிட்டது. சரி, வணக்கம், நன்றி. மலைக்கும் தாருக்கும் நிறைய எதிரி பள்ளங்கள் இருந்தால் சீர் செய்யப்படும். ஏற்கனவே போடப்பட்ட சாலைகள் அப்படி இருக்குமானால் கவனித்து நடவடிக்கை எடுக்கப்படும். இன்னைக்கு நடத்தின மீட்டிங் அதுதான். குப்பைகளை எவ்வாறு உடனடியாக எடுக்க வேண்டும், என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லேருந்து கொடுத்துருக்குறோம், எல்லா பணிகளையும் விரைவாக முடிக்கணும்னு சொல்லி ஏற்கனவே அங்கே நாம் ஒன்று ஆள் பற்றாக்குறைனாங்க. எடுத்த கான்ட்ராக்ட் அவுட் சோர்சிங் கான்ட்ராக்ட் சரியில்லைன்னு சொன்னாங்க. அனைத்துக்குமே உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அனைத்தும் விரைவாக முடிக்க சொல்லியிருக்கோம். அங்கெல்லாம் குடியிருக்கீங்களா? தாம்பரத்தில் நான் பார்த்துறேன்னு சொல்லிட்டேன். வணக்கம்.